Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா MS வேர்டில் ஒரு டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸ் எப்படி இன்சர்ட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, references tabல table of authorities groupல insert table of authorities. இப்போ நாம போய் insert பண்ணணும்னு நினைச்சோம்னா அங்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வரும். Word found no table of authorities entry. ஸோ எந்த விதமான citation entry எதுவுமே இல்லைன்னும் போது ஒரு table of authorities நாம insert பண்ண முடியாது. அப்போது டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸ்னா என்ன, எப்படி நம்ம சைட்டேஷன்ஸை மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸை நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு லீகல் டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய ரெஃபரன்சஸை லிஸ்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸ். யார் யூஸ் பண்ணுவாங்க? வழக்கறிஞர்கள் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா அந்த டாக்குமெண்ட்டில் வரக்கூடிய வழக்குகளோட பேர்லாம் இருக்கு இல்லையா, வழக்குகளை லிஸ்ட் பண்ணணும், கேசஸை லிஸ்ட் பண்ணணும், இல்லை சட்டங்கள் ஸ்டட்யூட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை லிஸ்ட் பண்ணணும், ரூல்ஸை லிஸ்ட் பண்ணணும்னா அப்போது அந்த இடத்துல நமக்கு டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸ் ரொம்பவே பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு தேவையான ரூல்ஸ், அந்த ஸ்டட்யூட்ஸ் அண்ட் கேசஸ், மற்ற அத்தாரிட்டிஸ்க்கு தேவையான அந்த ரெஃபரன்சஸ், அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் அ சைட்டேஷனாக மார்க் பண்ணி, ரெஃபரன்சஸ் டேபில் மார்க் சைட்டேஷன் இருக்கு இல்லையா, அது மூலிமா மார்க் பண்ணி ஆஸ் அ டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸாக நம்ம மெயின் டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடியோ இல்லை மெயின் டெக்ஸ்ட்டுக்கு அப்புறமோ உங்கள் கைடன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரி, நம்மக்கிட்ட ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட் இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு கேஸோட நேம் வருது இல்லையா, ஸோ இது பார்த்தோம்னா எனக்கு மார்க் பண்ணி ஆகணும். ஸோ அப்போது நம்ம ரெஃபரன்சஸ் டேபில் டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸோட குரூப்பில் பார்த்தோம்னா மார்க் சைட்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த டயலாக் பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நாம் எந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறோமோ செலக்ட் பண்ணிவிட்டு நாம் இந்த மார்க் சைட்டேஷன் டயலாக் பாக்ஸை கிளிக் பண்ணும் போது நாம் செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளே நமக்கு இம்போர்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் நாம் செலக்ட் பண்ண அந்த சைட்டேஷன் என்ன கேட்டகரி அண்ட் அதுக்கான ஷார்ட் சைட்டேஷன், லாங் சைட்டேஷன் இதெல்லாம் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க, கேட்டகரி ரொம்ப 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 முக்கியம். நாம் செலக்ட் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட்டு கேசஸா, ஸ்டட்யூட்ஸா, இல்லை மற்ற அத்தாரிட்டிஸா, இல்லை ரூல்ஸா, அது என்னங்கிறத நீங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணணும். ஏன்னா டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸை இன்சர்ட் பண்ணும் போது இந்த கேட்டகரிஸ் ஒரு பெரிய பங்கு பார்த்திங்கன்னா எடுத்துக்கும். ஓகே, ஸோ நாம் இப்போ செலக்ட் பண்ணது கேசஸ் தான். ஷார்ட் சைட்டேஷன், ஸோ கேசஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஷார்ட் சைட்டேஷன் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா கேஸோட நேம், அந்த இயர், அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணாலே போதும். ஸோ எனக்கு இதில் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு உங்களுக்கு கைட் பண்ணுறேன். பட் எக்ஸாக்டாக லீகல் டாக்குமெண்ட்டை பில்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன செய்யணும்னு நல்லாவே தெரியும். ஸோ ஷார்ட் சைட்டேஷன் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, ஒன்ஸ் நம்ம இந்த சைட்டேஷன் மார்க் பண்ண உடனே பார்த்தோம்னா இங்கே டெக்ஸ்ட்டை கவனித்து பார்த்தீங்களா, அந்த லாங் டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா லாங் டெக்ஸ்ட்டும் வந்தாச்சு. அண்ட் அதே மாதிரி நம்ம கொடுத்த அந்த ஷார்ட் சைட்டேஷனும் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது கேட்டகரியை சேஞ்ச் பண்ண போகிறீங்க, இல்லை உங்களுக்கான ஷார்ட் சைட்டேஷனை நீங்கள் மாடிஃபை பண்ணணும்னா இந்த ஃபீல்டுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, மற்றபடி சைட்டேஷன் நம்ம மார்க் பண்ண உடனே டாக்குமெண்ட்டில் ஒரு சின்ன சேஞ்ச் தெரியும். அங்கங்கே பார்த்தோம்னா இந்த பேராகிராஃப் ஐக்கன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். அது ஹோம் டேப்பில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கடைசியாக இந்த ஷோ ஆர் ஹைட் பேராவை நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நமக்கு தேவையானது எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த வேலையை நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கேஸ் பார்த்தோம்னா இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இந்த வேலையை கொஞ்சம் குயிக்காக நம்ம என்ன பண்ணலாம், முடிக்கலாம். ஸோ இதை வேகமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு மார்க் சைட்டேஷன் டயலாக் பாக்ஸை நம்ம செக் பண்ணும் போது, செலக்ட் பண்ணும் போது செலக்டட் டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாச்சு. இது ஒரு கேசஸ் தான். ஸோ அதனால் அந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஷார்ட் சைட்டேஷனை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணிவிட்டு அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஸ்டட்யூட்ஸ், அதாவது சட்டங்கள். ஓகே, ஸோ சட்டங்கள் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செக்ஷனோட சேர்த்து என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். அண்ட் சைட்டேஷன் அண்ட் ஸ்டட்யூட்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஷார்ட் சைட்டேஷன் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா ரிலவெண்ட்டான நேம் அண்ட் சரியான செக்ஷன் அதெல்லாம் கரெக்டாக உள்ளே வர மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷார்ட் சைட்டேஷனை மாடிஃபை பண்ணிக்கோங்க. இது கவனமாக நீங்கள் பார்த்துட்டு அண்ட் கேட்டகரியை முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
நம்ம டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸை இன்சர்ட் பண்ணும்போது இதோட வேலை ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலையை கொஞ்சம் வேகமாக முடிச்சுக்கலாம். மற்றது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக நம்ம டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸை நம்ம இன்சர்ட் பண்ணுற ஸ்டெப்புக்கு போயிடலாம். அண்ட் அதே மாதிரி நல்லா கவனிங்க, நம்ம மார்க் பண்ணும்போது பார்த்தோம்னா அந்த ஃபீல்டில் கவனித்து பார்த்தீங்களா C4 அப்படின்னு வருது இல்லையா, அதுதான் கேட்டகரியை குறிக்குது. ஓகே, ஸோ இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் உள்ளே வரீங்க. ஓகே, என்ன கேட்டகரி? ஸோ இது வந்து 4th கேட்டகரி. ஒருவேளை கேட்டகரியோட நேம் ஏற்கனவே நீங்கள் க்ரியேட் பண்ண சைட்டேஷனோட கேட்டகரியை மாற்ற விரும்புகிறீங்கன்னா அந்த ஃபீல்டுக்குள்ளே போய் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கேட்டகரிஸை மாற்றிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் மாடிஃபை பண்ண விரும்புகிறீங்கன்னா அதை சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ஹோம் கொடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். அண்ட் இங்கே நம்ம ஹோம் டேப் நல்லா கவனிங்க, டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸ் ஃபர்ஸ்ட் பேஜில் அப்படின்னு கிடையாது, மெயின் டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி இல்லை மெயின் டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம். ஓகே, அது உங்கள் கைடன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் டேப்பில் போயிட்டு முதல்ல பேராகிராஃபோட குரூப்பில் இருந்து ஷோ ஆர் ஹைட் பேரா இதை நம்ம டிசேபிள் பண்ணிடலாம். அண்ட் இப்போது ரெஃபரன்சஸ் டேப்பில் போயிட்டு இன்சர்ட் டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸ், முன்னாடி நம்ம கொடுக்கும் போது சைட்டேஷன்ஸ் இல்லைன்னு வந்துச்சு, இப்போ அப்படி வரப்போகிறது கிடையாது. ஓகே, ஸோ இன்சர்ட் ஆக போகிற அந்த டேபிள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ப்ரிவ்யூ பார்த்திங்கன்னா தெளிவாக இங்கே இருக்குது. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி கேட்டகரி ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீங்கள் டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸ் இன்சர்ட் பண்ண போகிறீங்க, ஆனால் நான் மார்க் பண்ண கேசஸ் அந்த சோர்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும்னா கேசஸ், இல்லை ஸ்டாட்யூட்ஸ் மட்டும்தான் வேணும், ரூல்ஸ் மட்டும்தான் வேணும்னா அப்படி குறிப்பிட்ட கேட்டகரியை ஃபோக்கஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் கேட்டகரி ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் நாம் இந்த வாட்டி எல்லாமே தான் பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் யூஸ் பாசிவ் நல்லா கவனிங்க, ஒரு சோர்ஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் உங்கள் டாக்குமெண்ட்டில் யூஸ் ஆகிருக்கணும் போது அதை நீங்கள் மென்ஷன் பண்ண விரும்புகிறீங்கன்னா யூஸ் பாசிவ் நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற அந்த ரெஃபரன்சிங் பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும். ஓகே, மற்றபடி ஒரிஜினல் ஃபார்மேட்டிங்கை மெயின்டைன் பண்ணணுமா, டேபோட லீடிங் உங்களுக்கு எப்படி தேவை, ஃபார்மேட்ஸ் உங்களுக்கு எப்படி வேணும், இது எல்லாத்தையும் இங்கே மென்ஷன் பண்ணலாம். நல்லா கவனிங்க, ஃப்ரம் டெம்ப்ளேட்டுன்னு இருக்கும் போது நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். அந்த டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸோட ஹெட்டிங் எப்படி தேவை, அதை நீங்கள் மாடிஃபை பண்ண போகிறீங்களா, இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பார்த்தே புரிஞ்சுக்க முடியும். ஓகே, உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டிங்கில் தேவை, என்ன சைஸில் தேவை, இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஃபார்மேட்டிங் அந்த ஃப்ரம் டெம்ப்ளேட்டுன்னு இருக்கும் போது தான் மாடிஃபை ஆப்ஷன் உங்களுக்கு உண்டு. இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ஃபார்மேட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, கிளாசிக் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் மாடிஃபை பண்ண முடியாது. அதை உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நம்ம ஓகே கொடுக்கும் போது பார்த்தோம்னா டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸ் பார்த்தோம்னா நமக்கு உள்ளே இன்சர்ட் ஆயாச்சு. அண்ட் ஒருவேளை நீங்கள் கேட்டகரியை சேஞ்ச் பண்ண போகிறீங்க, இப்போ உதாரணத்துக்கு ஃபெட்ரல் ரூல்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ரூல்ஸ் கேட்டகரி, அதாவது கேட்டகரி நம்பர் 4. ஒருவேளை இல்லை இது வந்து எனக்கு கேட்டகரி 2ல் வரணும், ஸ்டாட்யூட்ஸில் வரணும் அப்படின்னும் போது அப்போ நீங்கள் அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நம்ம ஹோம் டேப்பில் போயிட்டு ஷோ ஆர் ஹைட் பேரா அதை நம்ம என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஃபீல்டு நமக்கு ஈஸியாக பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நமக்கு அந்த ரூல் எங்கே இருக்குது, ஃபெடரல் ரூல் ஆஃப் எவிடன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது கேட்டகரி 4ல் வருது. நான் அதை என்ன பண்ணுறேன், 2 அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணிடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஷோ ஆர் ஹைட் பேராவை நம்ம டிசேபிள் பண்ணிடலாம். டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸை நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸை ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் ஃபீல்டுன்னு கொடுத்தோம்னா போதும். அண்ட் ஈவன் ஸ்டாட்யூட்ஸையும் ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் ஃபீல்டு. ஸோ அப்போ கவனித்து பாருங்கள், கரெக்டாக அந்த கேட்டகரியை நீங்கள் சேஞ்ச் பண்ணும் போதே அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோம்னா அந்த நம்பரை சேஞ்ச் பண்ணும் போது ஈஸியாக நமக்கு என்ன ஆயிரும், அப்டேட் ஆயிரும். இந்த அப்டேட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ரெஃபரன்சஸ் டேப்லையும் பார்த்தோம்னா அப்டேட் டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே மார்க் பண்ண சைட்டேஷனில் உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது எடிட் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபீல்டுக்குள்ளே போய் நம்ம என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிம்பிளான வேலை தான். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மற்றபடி ரெஃபரன்சஸ் டேபில் இன்னுமே உங்களுக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட், ஃபுட் நோட், எண்ட் நோட், சைட்டேஷன் அண்ட் பிப்ளியோகிராஃபி, டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ், இண்டெக்ஸ் இதெல்லாம் தெரியலனா அந்தந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.